அம்மா அவளை நம்பாதீங்கம்மா. அவ சரியான நாடகக்காரி. தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவக்கு என்ன வேணாலும் பண்ணுவாமா. விஷால், உன் அம்மாவை பத்தி இந்த ஸ்ரீஜாவுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸ்ரீஜா, இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். நீ வீட்டுக்குள்ள போலாம். தேங்க்ஸ் அத்தை. ஒரு நிமிஷம். இப்ப உள்ள போற இந்த ஸ்ரீஜாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நீ இந்த வீட்டோட மருமக கூட கிடையாது. அத்தை, இப்ப இந்த வீட்டோட ஒரே மருமகன்னா அது என்னோட இசை மட்டும்தான். நீ என்னோட புள்ள அசோக்க கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. அது வரைக்கும் நீ இந்த வீட்ல ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். சொந்தம் பந்தம் இந்த வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் எதுக்குமே நீ வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்லா புரியுது அத்தை. நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். முடிஞ்சா அதை பண்ணு. அது வரைக்கும் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் என் கையில தான் இருக்கும். இப்ப நீ உள்ள போலாம். அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சே விஷால். கடைசியில அந்த ஸ்ரீஜா அத்தை கிட்ட ஏதேதோ பேசி எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டாலே விஷால். இசை, இத பாரு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நாம உண்மையா ஒரு விஷயத்துல எஃபோர்ட் போட்டோம்னா அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இசை. இல்ல விஷால், அத்தை கண் முன்னாடி வீடியோவை காட்டியுமே அவங்க எப்படி ஸ்ரீஜாவை நம்புறாங்கன்னே தெரியல இல்ல எனக்கு. இசை இரு, நீ அம்மாவை தப்பா புரிஞ்சிருக்க. நமக்கு மட்டும் தானே ஸ்ரீஜாவோட உண்மையான முகம் தெரியும். அம்மாவுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுற வரைக்கும் ஸ்ரீஜா தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போறான்னு அம்மாவுக்கு தெரியாதே. இதுவே அவங்களுக்கு பெரிய ஷாக் தான். ஷாக் தான் விஷால். இருந்தாலும் எதுக்கு அவங்க ஸ்ரீஜாவை வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றாங்க? இசை, நீ எமோஷனலா யோசிக்கிற. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு. என்னதான் அவ மேல நம்ம தப்பு சொல்லி அனுப்புனாலும் லீகலா அவ ராகவோட ஒய்ஃபா தானே இருப்பா. ஆமா. அப்போ அம்மா ஸ்ரீஜா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு விஷயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு அவளை வீட்டுக்குள்ளேயே மூணாவது மனுஷன் மாதிரி வச்சிருக்கிறது சரிதானே? நீ சொல்ற மாதிரி நான் யோசிக்கவே இல்ல விஷால். ஆஹா, கண்டிப்பா யோசிச்சு பாரு இசை. இந்த பாரு, ஸ்ரீஜாவை வெளியில அனுப்புனாலும் ராகவ் கட்டின தாலிய வச்சு அவ கண்டிப்பா லீகலா டார்ச்சர் பண்ணுவா. ஆனா இப்போ அவ சொன்னது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லன்னு வச்சுக்கேன், அம்மா கையில அவ கையெழுத்து போட்டு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அது ஒண்ணு போதும், அது ஒண்ணு மட்டும் போதும் லீகலா ராகவ் லைஃப்ல இருந்து அவளை தூக்கி போடுறதுக்கு. நீ இப்படியே தாலியவே பாத்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் தாலியே தான் பாத்துட்டு இருக்கணும். இங்க பார், அன்னைக்கு நான் ஏதோ கொஞ்சம் வீம்பு பண்ணதுனாலதான் அந்த தாலிய உன் கழுத்துல ஏறுச்சு. என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்க? நீ பேச மாட்டியே. வாய திறந்து நீ பேசியிருந்தாதான் வயித்துல குழந்தையோட இப்படி அவுட் ஹவுஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருப்பியா? அந்த ஸ்ரீஜாவை பாரு, பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி சட்டமா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை யாராவது ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? எதுவுமே பண்ண முடியலல்ல. கண்ணுக்கு முன்னாடியே உன் அத்தை கிட்ட ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டினதுக்கு அப்புறம் கூட அவளால அங்க உட்கார முடியுதுன்னா என்ன காரணம் நினைக்கிற? சொல்லுடி. நீ பேச மாட்ட, நீ பேசவே மாட்ட. அந்த ஸ்ரீஜா அவ கழுத்துல இருக்கிற தாலிய காரணமா காட்டிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜம்மமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதை விடு, அக்கா அக்கான்னு சொல்லுவிய இசை, அவளை பாத்தியா? அந்த சுபத்ராவுக்கு அப்படி செல்ல மருமகளா மாறிட்டா. இவளுக்காக அவங்க யோசிக்கிறதோ அவங்களுக்காக இவ யோசிக்கிறதோ அப்பப்பா முடியலடி. அம்மா, ஒரு வழியா வாய திறந்துட்டியா? இசை பேச்சை எடுத்தா மட்டும்தான் உனக்கு பேச்சு வரும்ல. ஏன்டே இப்படி இருக்க? இங்க பாரு, அந்த ஸ்ரீஜா எதையாவது பண்ணி அந்த வீட்டுல இருக்கணும்னு தான் நினைப்பா. அவளை எவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு உன் குழந்தைக்கு நல்லது. உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா சொல்லிடுங்க,
நான் போய் நேரா சம்மந்திக்கிட்ட பேசிடுறேன். அம்மா அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏற்கனவே அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாதது ஏதாவது பண்ணி அக்காக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்க வேண்டாமா? அக்காவாம், பெரிய அக்கா, பொல்லாத அக்கா. என்ன சிந்தாமணி, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்படி தூங்கி வழிஞ்சு வந்து நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. போய் சீக்கிரமா குளிச்சிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா. இன்னைக்கு நம்ம வீட்ல கூழ் செஞ்சு ஊத்தணும். சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. அண்ணி இப்பதானே விடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள என்ன அண்ணி அவசரம்? ஆடி வெள்ளினா சுப்ரபாதம் பாடுற நேரத்திலேயே அம்மனுக்கு எல்லா பூஜையும் தயாராகணும். போய் முதல்ல குளிச்சிட்டு கிச்சனுக்கு வா. நிறைய வேலை இருக்கு உனக்கு. இந்த வர அண்ணி. நீ என்ன பண்றனா? இங்க பாரு ஸ்ரீஜா, ஆடி மாசம் வந்தாலே என் அண்ணிய கையில பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, இதுதான் அது. ஏங்கா ஊரே ஏஐ அது இதுன்னு டெக்னாலஜில டெவலப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. இங்க என்னடானா இந்த வேப்பலை கட்டுறது, கூழ் ஊத்துறது, வரலட்சுமி விரதம் இருந்துகிட்டு தாலிக்கு குங்குமம் போட்டு வைக்கிறதுன்னு சொல்லி பழசே கிளறிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்போக்கா அப்டேட் ஆவாங்க? ஏய், நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபத்ரா அண்ணி வேற அவதாரம் எடுப்பாங்க. அதையும் நீ பாக்குறியா? அக்கா, நான் எதையும் பார்க்க வேண்டாம், ரூமுக்கு போய் தூங்க போறேன். ஏய், அண்ணி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நீ தூங்கனேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். ஓ என்னக்கா, இந்த வீட்ல தூங்க கூட சுதந்திரம் இல்ல. அப்புறம் எப்படிக்கா இந்தியா வல்லரசு ஆகும்? ஏய், தூக்கத்துக்கும் இப்ப இந்தியா வல்லரசு ஆவறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணிதான் காலங்கத்துல பாட்டு போட்டு உயிரை வாங்குறாங்கன்னா நீ இப்படி சம்பந்தம் இல்லாம பேசி உயிரை வாங்காத. நீ வா, சீக்கிரம் வா, ரெடி ஆவா. அக்கா, அதுக்குதான் கேழ்வரகு, சின்ன வெங்காயம், தயிர், வேப்பலன்னு சேர்த்து கூழ் காய்ச்சி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அம்மா, ஒரு கூழுக்கு பின்னாடி இவ்வளவு மகத்துவம் இருக்கா? இவ்வளவு நாள் இது ஏதோ மூட நம்பிக்கையா நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆனா அப்ராட்ல எல்லாம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றேன்னு இது ஏதோ கெமிக்கல் கலந்து குடிக்கிறாங்கம்மா. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு கூழ்லயே இவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்காங்கம்மா. சூப்பர்மா. சரி, நீங்க கூழை காய்ச்சுங்க, அத நானே என் கையால எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்னம்மா? அசோக், நீயே கொடு. அது இருக்கட்டும், நீங்க எதுக்குப்பா கடைக்கு போனீங்க? வீட்டுல இருக்கிறவங்க எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? இல்லப்பா, இது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. அம்மா எல்லாருக்கும் கூழ் ஊத்துவாங்கல்ல, அதான் மற்றவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நானும் விஷாலும் போய் இதெல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். ராகவ், நீ சொல்றதும் சரிதான். இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் வர்ற முதல் ஆடி வெள்ளி இது. அது மட்டும் இல்லாம அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அந்த அம்மனோட அருள் எப்பவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும்.